நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பன் ஒருவருக்கு 2 பிள்ளைகள். இளையவன் ஒரு நாள் தகப்பனோடு கூட சண்டையிட்டு கொண்டு தனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுத்து விட வேண்டும் என்று சண்டையிட்டு பிரித்து எடுத்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறி நண்பர்களோடு கூட அவன் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கி கையில் இருந்த அத்தனை சொத்துக்களையும் இழந்து உணவுக்கும் உடைக்கும் உறைவிடத்திற்கும் வாய்ப்பு இல்லாததுனால பன்றிகளோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என்று நினைத்து முயற்சித்து அதிலும் பெரும் தோல்வியை சந்தித்த போது அவன் தன்னுடைய மனதிலே எடுத்த ஒரு தீர்மானமும் அவன் தன்னுடைய மனதில் யோசித்த யோசனையும் இதுதான்: நான் திரும்பி என்னுடைய தகப்பனுடைய வீட்டிற்கு போக வேண்டும், தகப்பனை பார்த்து சொல்ல வேண்டும், உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்று. ஆனால் தகப்பன் தன் எதிரே வந்து கொண்டிருக்கிற மகனை கண்டபோது ஓடி கட்டி பிடித்து அணைத்து கொண்டு அவன் ஆடைகளை மாற்றி அவனுக்கு மோதிரம் அணிவித்து பாதரட்சைகளை தொடுத்து வீட்டிலே ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்தினான். இந்த இளையகுமாரன் எதிர்பார்த்தது வேலைக்காரனில் ஒருவனாய் வாழ்ந்துவிட வேண்டும், வாழ்ந்து முடித்து விட வேண்டும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு போதும் என்று. ஆனால் தகப்பன் இவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதமோ மீண்டும் வேலைக்காரன் என்கிறதான அந்த ஆசீர்வாதத்திற்காக அந்த தொடர்பில் அல்ல, மகன் என்கிற உறவிலே அவனை உயர்த்தினார். அவன் எதிர்பார்த்தது உன்ன எனக்கு உணவு கிடைத்தால் போதும் என்றுதான் அவன் நினைத்தான். வாழ்வதற்கு இடம் கிடைத்தால் போதும் என்றுதான் நினைத்தான். ஆனால் தகப்பனோ அவனை மகனாய் மாற்றி அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பையும் மரியாதையையும் அந்த குடும்பத்திலே ஏற்படுத்தினான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற நன்மைகளெல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. இந்த இளையகுமாரன் எதிர்பார்த்தது போல ஒரு வேலைக்காரனாய் நான் வாழ்ந்து மடிந்தால் போதும். தகப்பன் வீட்டிலே வேலைக்காரனுக்கு இருக்கிற மதிப்பு மரியாதையும் எனக்கு போதும். தகப்பன் வீட்டிலே ஒடுங்கிக் கொள்வதற்கு, உறங்குவதற்கு ஓர் இடமும், உடுத்துவதற்கு ஒரு உடையும் கிடைத்தால் போதும். உண்பதற்கு ஏதோ கொஞ்சம் உணவு கிடைத்தால் போதும். இதுதான் நீங்களும் நானும் நினைக்கிற எதிர்பார்க்கிற நன்மைகள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் தீர்க்கன் எரேமியா மூலம் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கிற நன்மையினால் திருப்தியாவார்கள். நண்பா, நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற நன்மைகளெல்லாம் தரம் தாழ்ந்தவைகளாகவே பல நேரங்களிலும் இருக்கிறது. நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற நன்மைகளெல்லாம் தேவனுடைய திட்டத்திற்கு மாறானதாகவே பல நேரங்களிலும் அமைந்து விடுகிறது. ஆனால் என் ஆண்டவர் அளிக்கிற நன்மை என்பது சிறப்பானதே.
வேலைக்காரனாய் போனால் போதும் என்று அவன் கேட்டான். ஆனால் அவனுக்கு கிடைத்தது மகன் என்கிற ஸ்லாக்கியம். உண்ண உணவும் உடையும் கிடைத்தால் போதும் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும். ஏனென்றால் தகப்பன் கொடுக்கிற நன்மை, ஆண்டவர் அளிக்கிற நன்மை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகமும் நீங்களும் நானும் நினைக்கிறதை விட பல பல 1000 மடங்கு அதிகமான நன்மைகளைத்தான் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஆமீன், ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் எரேமியா மூலம் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கிற, நான் கொடுக்கிற நன்மைகளினாலே திருப்தியாவார்கள் என்று. நான் கொடுக்கிற நன்மைகள் என்று சொல்லுகிற இந்த தேவன், இந்த சேனைகளின் கர்த்தர், நான் கொடுக்கிற நன்மை என்று சொல்லுகிற இந்த அன்பின் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் வேத புத்தகம் முழுவதும் ஒவ்வொரு பக்கத்திலும் அவரது சிறப்பான தன்மைகள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், இந்த வேத வாக்கியத்திற்கு ஏற்றாற் போல் சிந்திப்போமானால், கவனிப்போம், வாசிப்போம். சங்கீதம் 119வது சங்கீதத்தின் 68வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 119:68. தேவரீர் நல்லவரும், தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். எஸ், நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். தேவரீர் நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறாரே. இந்த ஆண்டவர் நான் கொடுக்கிற நன்மை என்று சொல்லுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நல்லவரும் நன்மை செய்கிறவரும். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுவார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரது தன்மை அப்படித்தான், அவருடைய குணாதிசயம் அப்படித்தான். அவர் நல்லவர். அவன் நல்ல தேவன் நமக்கு நன்மைகளை வழங்குகிறார். நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற நன்மைகள் அல்ல, அதை விட பல பல 1000 மடங்கு அதிகமான நன்மைகளை, நாம் எதிர்பார்க்கிறதை விட சிறப்பானவைகளை. வேலைக்காரனாய் வாழ்ந்து மடிந்தால் போதும் என்றால் இல்லை இல்லை இல்லை, நீ எஜமானன் என்று சொல்லி என் ஆண்டவர் அவனை உயர்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அதனால அவர் நன்மைகளை தாராளம் வழங்குகின்றார். இன்னும் சொல்லுவோம் ஆனால் வாசிக்க கவனிப்போம். யாக்கோபு எழுதின நிருபம் முதல் அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். யாக்கோபு 1:17. நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, பரத்தில் இருந்து உண்டாகி, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து, ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும், யாதொரு மாறுதலும், யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை, யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும், நன்மையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஜோதிகளின் பிதா ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் உறைவிடமுமானவே. இந்த தேவன் நன்மை செய்கிறார். அவர் அளிக்கிற நன்மை, அவர் கொடுக்கிற நன்மை. அவர் நன்மையை ஏன் கொடுக்கிறார் என்றால் அவர் நல்லவர். இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், நல்லவர் மாத்திரம் இல்லையா, அவர் ஒரு ஊற்று.
அவர் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற ஒரு ஜீவ நீரூற்று. அது பரத்திலிருந்து இறங்கி வருகிற, பரத்திலிருந்து நம்முடைய வாழ்வுக்கு போதுமானதை அள்ளி கொடுக்கிற ஒரு ஊற்று, ஜீவ நீரூற்று. அதனாலதான் நன்மை கிடைக்கிறது. எம்மா, என் ஆண்டவர் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறதை விட சிறப்பான நன்மை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, அவர் பெரிய ஒரு ஊற்று, பெரிய ஒரு ஊற்று. அதனாலதான் தேவ மனிதர்கள் பாடும்போது இப்படி பாடினாங்க, ஜீவ நீரூற்று நீர்தானையா. சொல்லுங்க, ஜீவ நீரூற்று உம்மில்லா தாகம் கொண்டே, உம்மில்லா தாகம் கொண்டே, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, ஆமென். நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் கொடுக்கிற நன்மையினாலே திருப்தியாக்குவார். அவர் நம்மை திருப்தியாக்குகிற ஒரு நன்மையை கொடுப்பதற்கு காரணம் அவர் நல்லவர். மாத்திரமல்ல, எல்லா நன்மைகளுக்கும், பூரணமான எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றும் உறைவிடமானவர். அவர் ஒரு ஊற்று. இன்னும் நாம் கவனிப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தின் 38வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியாலே, அந்த இயேசுவோடு கூட இருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். கரங்களை தட்டி, அவர் நல்லவர், எல்லா ஊற்றுக்கும் எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் அவர் உறைவிடமானவர். இங்கே தேவ மனிதர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, அவர் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால நன்மை செய்கிறதாகவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களையும் வியாதியஸ்தர்களையும் சுகமாக்குகிறவராகவே அவர் சுற்றித் திரிந்தார். ஏமா, ஏன் அவர் உங்களுக்கு எனக்கு நன்மை செய்கிறார்னா, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்ததுனால. இந்த காலை வேளையிலையும் அப்படியாய் சுற்றி திரிந்த ஆண்டவர் நம்முடைய ஆலய ஆராதனைகளிலும் வந்திருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவர் நம்மை சுற்றிலும் நின்று கொண்டிருக்கின்றார். சங்கீதக்காரன் சொல்லுவான், உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கே போக முடியும் அப்பா? பாதாளத்தில் போய் படுக்கை போட்டால் கூட நீர் அங்கேயும் இருக்கிறீர். இப்படியாய் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் தன் வாழ்நாளில் அவருடைய
நடவடிக்கைகளை, ஆண்டவருடைய வழிநடத்துதல்களை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தபடியினால் சொல்லுகிறார், நீ எல்லா இடங்களிலும் இருக்கிறீர் என்று. ஆம், எல்லா இடங்களிலும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த என் தேவனாகிய கர்த்தர், அன்பின் தேவன் உங்க மத்தியிலும் என் மத்தியிலும் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டாயம் உனக்கு நன்மை செய்வார். நீ எதிர்பார்க்கிற நன்மை அல்ல, அவர் அளிக்கின்ற நன்மை, அவர் கொடுக்கின்ற நன்மை, அவர் அளிக்கின்ற, அவர் கொடுக்கின்ற நன்மை உன்னை திருப்தியாக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பல நேரங்களிலும் ஆண்டவர்கிட்ட நாம கேட்பது ஒன்றாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் கொடுப்பது பிரிதொன்றாக இருக்கும். நம்ம கேட்டது போல பல நேரங்களில் நமக்கு கிடைப்பதே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பொறுமையாய் கேட்போமானால் ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நீ கேட்டது உனக்கு பிடித்ததை நீ கேட்கிறாய், ஆனா நான் உனக்கு கொடுத்தது என்பது உனக்கு பிடித்ததல்ல, உனக்கு நன்மையானது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் கொடுப்பது எனக்கு பிடித்ததல்ல, நான் கேட்டபோது ஆண்டவர் கொடுத்தது எனக்கு நன்மையானதை. கர்த்தர் நன்மையானதை தருவார் உனக்கு. என் ஜனமே, உன்னை நான் கொடுக்கிற நன்மையினால் நான் திருப்தியாக்குவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறார்கள். சொந்த வீட்டை இழந்து, உறவுகளை இழந்து போறாங்க. இந்த தீர்க்கதரிசி மார்புல போட்டு அடிக்கிறான் எரேமியா, ஐயோ என் ஜனம் சிறையிருப்புக்கு போகிறார்களே, பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறார்களே, இவருடைய எதிர்காலம் என்ன? அவன் அழும்போது சொல்ல உங்களுக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அழுது 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 கண்களில் கண்ணீர் வற்றி விட்டது. அவன் சொல்லுவான், ஆண்டவரே என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமா இருக்குமானால் நலமாயிருக்கும் அப்பா. சிறைப்பட்டு போகிற என் குமாரத்திற்காக நான் இரவும் பகலும் அப்படியே அழுது புலம்புவேன் சொல்லுகிறான். ஏனென்றால் சிறையிருப்பு அவ்வளவு கடினமானது. அந்த சிறையிருப்பை நினைத்து அவன் புலம்பும் போதுதான் இந்த எரேமியாவை ஆண்டவர் திடப்படுத்துகிறார். பயப்படாத எரேமியாவே, கலங்கி போகாத எரேமியாவே, உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் உண்டு எரேமியாவே, என் ஜனத்தை நான் மீண்டும் கொண்டு வருவேன். எப்படி கொண்டு வருவேன் தெரியுமா? நான் கொடுக்கிற நன்மையினால அவளை திருப்தியாக்கி கொண்டு வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, சிறையிருப்புக்கு முன்பதாகவே என் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டார். சிறையிருப்பு முடிந்து நான் கொடுக்கிற நன்மையினால அவர்கள் திருப்தியாய் வாழ்வார்கள் என்று. பல நேரங்களிலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததெல்லாம் எனக்கு நன்மை அல்லாதது போல எனக்கு தெரியும். நான் கேட்டதெல்லாம் என் விருப்பமா இருக்கும், ஆண்டவர் கொடுத்ததெல்லாம் எனக்கு நன்மையானதா இருக்கும். அந்த நன்மையானது எனக்கு நன்மை இல்லாதது போல தோன்றலாம். ஆனால் என் பரிசுத்த வேதாகமத்தை கவனமாய் வாசிப்போமானால், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் மீனை கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்க? பாம்பை கொடுக்க மாட்டாங்க. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லா தாயும் எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கிறார்கள், நல்ல ஈவுகளை கொடுக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, என் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆனால் பரமபிதா அதிக நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். ஹல்லேலூயா. ஏம்மா, நீ உன் பிள்ளைக்கு நல்லதை தான் கொடுப்பா. நீ நினைக்கிறது ஆண்டவர் கொடுத்தது நல்லது அல்ல நினைப்பா, நீ அனுபவிக்கிறது நல்லதல்ல நினைப்பா. ஆனால் ஆண்டவர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் கொடுப்பது அதிக நன்மையானது. இப்போ என்ன வேணும் அப்படின்னா, நான் கேட்டு ஆண்டவரே எனக்கு இப்போ இது வேணும்னு கேட்பேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் அருளும் போது, எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது, நான் இப்போது எனக்கு எது வேண்டும் என்று கேட்கிறேனே அது அல்ல.
நாளைக்கு எனக்கு எது நன்மையா இருக்குமோ அதை அவர் எனக்கு கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டுக்கு எனக்கு என் நன்மை எதுவோ அதை எனக்கு கொடுப்பார். என் தலைமுறையினருக்கு எது நன்மையாக இருக்குமோ அதை எனக்கு கொடுப்பார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற நன்மையினால், பிரைஸ் தி லார்ட், என் தகப்பன் கொடுக்கிற நன்மை எனக்கு வேணும், என்னை உண்டாக்கினவர் கொடுத்த நன்மை எனக்கு வேணும். மத்தேயு 7வது அதிகாரத்தின் 11வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. அதிக நன்மை. வாசிப்போம். மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆமென். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆசையில நம்ம ஜெபம் பண்றோம் பாருங்க, விருப்பத்தோடு ஜெபம் பண்றோம் பாருங்க, எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்றோம் பாருங்க. இந்த ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கலையாமா, ஆண்டவர் இன்னைக்குள்ள காரியம் இல்லை, நாளை, அடுத்த ஆண்டு, அடுத்த தலைமுறை, இவைகளை எல்லாம் நினைத்து அவர் பதில் கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்ஸ்டண்டா உனக்கு நடக்காம இருக்கலாம், இன்ஸ்டண்டா உனக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் உன் தலைமுறைகள் வாழும். ஆமென். கர்த்தருக்காய் வாழும், கர்த்தருக்கு தூணாய் நிற்கும். கர்த்தர் அப்படித்தான் உங்க பிள்ளைகளையும் நமது பிள்ளைகளையும் நடத்துவா. பல நேரங்களிலேயும் நம்ம ஜெபம் பண்றோம், நன்மை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்றோம், ஆனால் அவைகள் நமக்கு கொடுக்கப்படுவதே இல்லை. உதாரணத்திற்கு பவுல் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் வாசிக்க கவனிப்போம். அதன் 12வது அதிகாரம் 8 முதல் 9 வரையில் நம்ம வாசிப்போமானால், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. பவுல், ஆண்டவர் அந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று தன்னை விட்டு அது நீங்கும்படிக்கு என்ன செய்தாராம்? நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். ரொம்ப ஊக்கமாய் சென்சிட்டிவா இருந்ததுனால தான் சொல்றார், 3 நேரம் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்ன செய்யல? அவன் ஜெபத்துக்கு பதில கொடுக்கவே இல்லை. தம்பி, தங்கச்சி, கவனிச்சுக்கா, நீயும் நானும் இதே இந்த பவுலை போல 3 நேரமோ 30 நேரமோ ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவர் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அது உனக்கும் எனக்கு நன்மை என்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பவுல் 3 நேரம் ஜெபம் பண்ணுகிறார், இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும். நோ ஆன்சர். அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை. பதில் கிடைக்கலையா, அது உனக்கு நன்மை. இந்த பவுலுக்கு பதில் கிடைக்கல, நன்மை. என்ன நன்மை தெரியுமா? ஒருவேளை அந்த பதில் கிடைத்திருக்கும்னா அந்த நேரத்தில் அவன் அதிலிருந்து மகிழ்ச்சி அடைந்து நிறைவடைந்து போயிருப்பான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு பார்த்து சொல்லுகிறார், தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமாம். என் கிருபை உனக்கு போதும், இந்த முள் என்னை விட்டு நீங்கட்டும். நோ ஆன்சர். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலகீனத்தில் உன் பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையா, அதுவே பலருக்கு நன்மை. ஆமென், ஹல்லேலூயா. அது நன்மை உனக்கு. மறந்துடாத. பவுலுக்கு ஒரு பெரும் நன்மை இருந்தது. தேவனுடைய பலன் அவர் மீது இறங்கி அவரை நடத்துகின்ற ஒரு பலன், ஒரு பெரிய நன்மை. பல நேரங்களிலும் நம்முடைய ஜெபம், நான் ஏற்கனவே சொன்னது போல, அந்த இளைய குமாரன் வேலைக்காரனாக தான் போகணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுகிறான். ஆனால் மகன் என்கிற ஸ்தானம் வந்தது போல பல நேரங்களிலும் ஆண்டவர் கொடுக்கிற நன்மை, நம்ம சாதாரணமானதை கேட்போம், ஆனால் ஆண்டவர் மேன்மையிலும் மேன்மையானதை கொடுப்பார். உதாரணத்திற்கு 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 9 முதல் 13 வரையில் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா,
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும். ஆண்டவர் இந்த சாலமோன்ட்ட கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார். இப்போ அவன் சொல்லுகிறான், உம்முடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை, ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். யாரால முடியும்பா? எனக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை தாங்கன்னு தான் கேட்கிறான். கேட்டது ஞானமுள்ள இருதயம். ஆனால் இதைவிட மேலான ஒன்றை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி? சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்காமல் ஐஸ்வர்யத்தை கேட்காமல் உன் சத்துருக்களின் பிராணனை கேட்காமல் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் போதும். நீங்க கண்டினியூ வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொருளாதார மேன்மையையும் கூட கர்த்தர் கொடுக்கிறார். கேட்டதை விட மேலானதை கொடுக்கிற ஆண்டவர். நீ நினைப்பதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. எம்மா, என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஏன்? அவர் நல்லவர், நன்மையைத்தான் கொடுப்பார். நன்மைகளின் ஊற்றும் உறைவிடமும் அவர்தான். அதனால அவர் நன்மையைத்தான் கொடுப்பார். அது மாத்திரம் அல்ல, அவர் எப்போதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி கொண்டே இருக்கிறவர். அதனால அவர் நன்மையைத்தான் கொடுப்பார். பல நேரங்களிலும் நாம் நமக்கு பிடித்தமானவைகளை கேட்கிறோம், ஆனால் ஆண்டவர் நன்மையானவைகளை நமக்கு கொடுக்கிறார். பல நேரங்களிலும் நாம் கேட்கிறோம், ஆண்டவர் பதில் கொடுப்பதே இல்லை. அந்த பதில் கொடுக்காத காரியமும் அதுவும் நன்மையாகவே முடிகிறது. அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் நம்மேல் தங்குகிறது. பல நேரங்களிலும் நாம் கேட்கிறோம், கேட்பதை விட சிறப்பானதை அவர் கொடுக்கின்றார். சாலமோன் ஞானத்தை கேட்டான், அவர் செல்வத்தையும் இன்னும் பலத்தையும் கூட கூட்டி கொடுத்தார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ கேட்டது உனக்கு கிடைக்குமானால் உனக்கு அது சந்தோஷத்தை கொண்டு வரும். ஆனா ஆண்டவர் கொடுப்பது உனக்கு நன்மையை கொண்டு வரும். உனக்கு சந்தோஷம் வேண்டுமா, உனக்கு நன்மை வேண்டுமா என்பதை நீயும் நானும் தான் தீர்மானிக்கணும். நன்மை வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், அவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிற உன்னுடைய விருப்பம் நான் நிறைவேற்றினால் உனக்கு சந்தோஷம் உண்டாகலாம். ஆனால் நான் கொடுப்பது உனக்கு நன்மை. நான் கொடுக்கிற நன்மையினாலே நீ திருப்தி அடைய வேண்டும் என்பதே. நம்ம எல்லாம் கேட்கிறது பிச்சைக்காரத்தனமாக தான் கேட்போம். நம்ம ஏற்கனவே அந்த இளையகுமாரன் கேட்டான். எப்படி கேட்டான்? வேலைக்காரனா நான் அப்பா வீட்டில் வாழ்றதுதான் பெட்ரு. சாலமோன் விஸ்டம் ஞானத்தை கேட்டான். ஒரு பெட்ரு, அது ஒரு நல்ல ஜபமாக இருந்தாலும் தேவன் கொடுத்து அதை விட சிறப்பானது.
இன்னும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனத்தில் வாசிப்போமானால், பேதுரு, யோவான் இவங்க ஆலயத்துக்கு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. அப்போது ஆலயத்தில் அந்த வாசல்ல ஒரு சப்பானி, பிறந்ததுலேருந்தே நடக்க முடியாத ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க பேதுருவையும் யோவானையும் பார்த்துட்டு எதையாவது கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அந்த வசனத்தை வாசிமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். கேட்டது என்னமா கேட்டான்? பிச்சை கேட்டான். நிறைய பேர் நாம தேவாலயத்தின் வாசல்ல இல்ல, தேவாலயத்திற்கு உள்ள வந்தே எதை தான் கேட்கிறோம்? பிச்சை தான் கேட்கிறோம். இந்த பிச்சை உனக்கு கிடைக்கும்னா சந்தோஷமா இருக்குமா? உனக்கு நீ கேட்கறது பிச்சை தானே கேட்கிற, அந்த பிச்சை உனக்கு கிடைச்சுன்னா சந்தோஷம். ஆனால் தேவன் உனக்கு பிச்சை கொடுக்க விரும்பல, உனக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் அளிக்கின்ற நன்மை சிறப்பானது, மேன்மையானது, தரமானது, கனமானது. எஸ், இப்போ இந்த பேதுரும் யோவானும் அவன் பிச்சை கேட்டவன்ட்ட சொல்கிறாப்பா, எப்பா நீ பிச்சை கேட்குற நேரமோ தருணமோ இது அல்லப்பா, நான் உனக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பிச்சை கேட்ட அந்த மனிதனுக்கு உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார்னு சொல்லி அவனை தட்டி எழுப்பி எழுந்து நடக்க பண்ணின அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எழுந்து நட. நீ எதிர்பார்க்கிற பிச்சை என்கிட்ட இல்ல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்ல. என்கிட்ட இருக்கிறது என்ன? உன்னுடைய வாழ்நாளை மாற்றுகிறது, உன்னுடைய எதிர்காலத்தை மாற்றுகிறது. இந்த உலகம் எல்லாம் உன்னை பார்த்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஏதுவாய் செய்கிற ஒன்று என்னிடம் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இந்த காலை ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, என் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நன்மை வேண்டும் என்றுதானே காத்திருக்கிறாய்? உன் விருப்பம் நிறைவேற வேண்டுமா? தேவன் அருளுகிற நன்மை வேண்டுமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு நேரத்தில் இருக்கிறீங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறேன், இது ஆண்டவரே நீர் கொடுக்கிற நன்மையினால் என்னை திருப்தியாக்கும். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜெபம் கேட்கப்பட்டால் எனக்கு மகிழ்ச்சி தான். என் ஜெபம் கேட்கப்பட்டால் எனக்கு பிடித்தது கிடைத்து விட்ட என்கிற ஒரு சந்தோஷம்தான். ஆனால் நீர் கொடுக்கிற நன்மை எனக்கு வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியிடம் என் தேவனாகிய கர்த்தர் சொன்னது இதுதான். வாசிப்போம் மீண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிப்போம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் என் ஜனங்கள் நான் கொடுக்கிற நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். எரேமியாட்ட அப்படி என்ன அவர் கொடுக்க போகிறார் நன்மை? என்ன நன்மை? அதே தீர்க்கதரிசி 31வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசிங்கம்மா. கர்த்தர் யாக்கோபை மீட்டு, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு, அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எஸ், ஆண்டவர் கொடுக்கிற நன்மை என்ன தெரியுமா? உன்னை ஒரு பலவான் கட்டி வைத்திருக்கிறான், உன்னை ஒரு பலவான் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். நான் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கையில் இருந்து அவனை தப்புவிப்பேன். உன்னை ஒரு பலவான் ஆண்டு கொண்டிருக்கிறான் தெரியுமா? உன்னை வியாதி என்கிற ஒரு பலவான் ஆண்டு கொண்டிருக்கிறான் தெரியுமா? உன் வாழ்க்கையை டைவர்ட் பண்ணி தவறான பாதையில வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு பலவான் உன்னை ஆண்டுகிட்டு இருக்கிறான் தெரியுமா?
உன்னை பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் அடிக்கடி பீரியாடிக்கலா உனக்கு கொண்டு வந்து பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் தெரியுமா? என் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பலவான் கைகளில் இருந்து உன்னை நான் மீட்டெடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் மீட்டெடுப்பதற்காக நன்மை செய்கிறவராய் என்ன செய்தாரு? சுற்றி திரிந்தார். அந்த சுற்றி திரிந்த என் ஆண்டவர் உன்னை மீட்டெடுப்பார். சில குறிப்பிட்ட பாவ பழக்க வழக்கத்திலிருந்து உன்னால் தப்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாயே. சில நினைவு அலைகளிலே சிக்கிக்கொண்டு மீள முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே. யாக்கோபே, உன்னிலும் பலத்தவன் கைகளில் இருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். ஏனென்றால் என் ஆண்டவர் மீட்பர், என் ஆண்டவர் இரட்சகர். உன்னையும் என்னையும் மீட்பதற்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு கடந்து வந்தவர். நான் கொடுக்கிற நன்மை என்ன? உன்னை மீட்டெடுக்கிற நன்மை, உன்னை ரட்சிக்கிற நன்மை, உனக்கு வாழ்வு கொடுக்கிற நன்மை. இதைத்தான் எரேமியாவிடம் சொல்லுகிறார். நான் கொடுக்கிற நன்மை மீட்பு. இரண்டாவதாக அதே எரேமியா 31வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். Praise the Lord. Hallelujah. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆண்டவர் கொடுக்கிற நன்மை ஏதோ வாழ்க்கை அப்படி இல்லாமா, உன் துக்கம் அப்படியே அபௌட்டனா சந்தோஷமாய் மாறும். எப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது? ஏதோ போகிறது, இது அல்ல. உன் வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். உன் வாழ்க்கை, நீ ஒரு முனையிலே இருக்கிறாய், இன்னொரு முனையிலே உன்னுடைய வாழ்க்கை போகிற அளவுக்கு மனமகிழ்ச்சியாய் மாறும், மேன்மையாய் மாறும். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவன் கொடுக்கிற நன்மை உன் கண்ணீரை துடைக்கும். தேவன் கொடுக்கிற நன்மை உனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். 13வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். சந்தோஷமாய் மாற்றும். எஸ், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். என்ன விஷயத்துல நீங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த துக்கம் மாறும். என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், நான் கொடுக்கிற நன்மையினால் என் ஜனங்கள் திருப்தியாவார்கள். மூன்றாவதாக அதே அதிகாரத்துல 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிமா. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும், அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. அவருடைய ஆத்மா நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் எப்போதும் கனி தரும் மரங்கள், பூத்து குலுங்குகிறதான பூக்கள். சொல்ல போனா ஒரு காலத்திலும் இலை உதிராதிருக்கிற மரங்கள், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற மரங்கள், செழிப்பு, மேன்மை. உன் குடும்பத்தில் எந்த காலகட்டத்தில் எந்த நன்மைகள் தேவையோ அந்த நன்மைகளை என் ஆண்டவர் அருளுவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில் எல்லா மரங்களிலும், எல்லா செடிகளிலும், எல்லா கொடிகளிலும் எப்போதும் பூத்து குலுங்குகிற, காய்த்து கனி கொடுக்கிற அந்த கனிகள் உண்டல்லவா, அதே போல உன்னுடைய வாழ்வு கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும். யாக்கோபே, உன்னிலும் பலத்தவன் கைகளில் இருந்து மீட்பேன். மீட்பு. இரண்டாவதாக உன் கண்ணீர் துடைக்கப்படும். மூன்றாவதாக செழிப்பு. உன் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும்.
நான் கொடுக்கிற நன்மை உனக்கு செழிப்பு. பரலோகத்தின் ஆண்டவர் உங்களை என்னையும் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இன்றைக்கு நிரப்புவாராக. ஆமென், ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட ஆதாமை ஏவாளை அங்க கொண்டு வைத்து விட்டு நீரை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொன்னார் பாருங்கம்மா. அவர்கள் ஆண்டு கொள்ள முடியாமல் ஒருவேளை அப்புறப்படுத்தப்பட்டார்கள் ஏதேனில் இருந்து. ஆனால் பிந்தின ஆதாமாய் வந்தவர் உனக்கும் எனக்கும் அந்த ஏதேனின் நன்மையை புசிப்பதற்காக, ஏதேனின் வாழ்க்கையை கொடுப்பதற்காக உன்னை என்னை மீட்டு உன் கண்ணீரை துடைத்து எப்போதும் கனியை புசிக்கிற ஒரு செழிப்பையும் உனக்கு வைத்திருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. கட்டாயம் நாம் வாழ்வடைவோம், கட்டாயம் நாம் மேன்மையடைவோம். நம்முடைய வறட்சிகள் மாறும், நம்முடைய துன்பங்கள் விலகும், நம்முடைய இல்லாமைகள் விலகும், நம்முடைய கடல் சுமைகள் மாறும். கர்த்தர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். அவர் கொடுக்கிற நன்மை அப்படித்தான். அவர் கொடுக்கிற நன்மை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். கானா ஊர்ல இருந்த அந்த திருமண வீட்டுக்கு அவர் கொடுத்த நன்மையை பார்த்தீங்களா? அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட போது என் ஆண்டவர் கொடுத்த நன்மை அற்புதமான நன்மை. எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள், ருசியான திராட்சரசத்தை குடித்தார்கள், எல்லாராலையும் பாராட்டு பெற்றார்கள். பந்தி விசாரிப்புக்காரர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த நல்ல ரசத்தை எங்க வச்சிருந்தீங்கன்னு கேட்கிற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த நல்ல ரசத்தை வழங்கியவர் என் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். உன்னுடைய பிந்திய காலம், உன்னுடைய பி பார்ட், உன்னுடைய செகண்ட் பகுதி, உன்னுடைய இந்த பிந்தைய காலம், இந்த புதிய திராட்சை புதுசாக கொடுக்கப்பட்ட அந்த ரசத்தை போல, ருசியான ரசத்தை உண்டது போல உன் வாழ்க்கை மாறப்போகிறது. கர்த்தரப்படி கட்டாயம் செய்வாராக, கர்த்தரப்படி செய்வாராக. அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப வேதனைப்பட்டவள். நமக்கு தெரியும், பெனினாள்னால ரொம்ப அடிக்கடி வேதனைப்படுத்தப்பட்டு அழுது புலம்பிக்கிட்டே அவளுடைய வாழ்க்கை போயிட்டே இருந்தது. வருஷந்தோறும் அதுதான் அவளுக்கு பிரச்சனை. ஆண்டவர்கிட்ட போய் ஒரு பிரேயர் பண்ணுவான். அந்த 10வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 10வது வசனம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எப்படி விண்ணப்பம் பண்ணினாள்? அடுத்த வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு பண்றது என்னன்னா, என் நிந்தை மாறுகிறதுக்கு எனக்கு ஒரு ஆண் பிள்ளை. அவளுடைய பிரேயர் பாருங்க, அருமையான ஒரு ஜபந்தாம்மா, அருமையான ஜபந்தான். என் நிந்தை மாறணும், ஒரு ஆண் குழந்தை. கேட்டது தன் நிந்தை மாற வேண்டும் என்று. ஆனால் என் ஆண்டவர் கொடுத்தது தான் முதல் பெயர்செபா வரைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தாருடைய நிந்தையெல்லாம் மாற்றுகிற ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவள் ஜெபம் பண்ணினது தன்னுடைய குடும்பத்தில், தன் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் என்று. ஆனால் தேவன் கொடுத்த நன்மை முழு இஸ்ரவேலருக்கும் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவள் ஜெபம் பண்ணினது என் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும். ஆனா கர்த்தர் கொடுத்த நன்மை இஸ்ரவேல் அத்தனை பேருடைய கண்ணீரையும் துடைக்கின்ற ஒரு பதிலை கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே உன்னுடைய ஜெபம், உன்னுடைய விருப்பம், உன்னுடைய விண்ணப்பம் எல்லாம் குறுகினதாக இருக்கிறது. ஏன் குடும்பம், ஏன் கண்ணீர், ஏன் பிரச்சனை, ஏன் நிந்தை. ஆனால் என் ஆண்டவர் அதற்கு மேலாக ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். நீ கேட்டதை மாத்திரம் பெற்றுக்கொள்வாய், ஆனால் சந்தோஷம் உனக்கு இருக்கும். அதன் நன்மை இருக்குமா என்பது கேள்விக்குறி. என் ஆண்டவர் உனக்கு சந்தோஷத்தை அல்ல, நன்மையை வைத்திருக்கின்றார். இந்த நன்மையை அவர் சொல்லுகிறார், என் ஜனம், நான் கொடுக்கிற நன்மை. என் ஜனம் என்பது யார்? 2 கண்ணு, 2 காலு, 2 காது, ஒரு மூக்கு, ஒரு வாய் இருக்கிறவெல்லாம் ஜனம்தான். இதெல்லாம் கர்த்தருடைய ஜனமா? இல்லம்மா, இதெல்லாம் கர்த்தருடைய ஜனம் அல்ல. முழு உலகத்திலும் ஏராளமான பழங்குடிகள்,
ஏராளமான மக்கள் இனங்கள் ஜனக்கூட்டங்கள் இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஜனமா? இல்லை 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 இல்லை. ஆண்டவர் என் ஜனம் என்று இங்கே அடிக்கோடிட்டு காண்பிப்பது யாரை என்று சொன்னால், எகிப்திலிருந்து பயணப்பட்ட போது உடன்படிக்கை செய்தார்களே வனாந்தரத்திலே, இவர்கள் என்னுடையவர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீ என் ஜனமாயிருப்பாய். யார் அவர்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் நிலைக்கால்களிலே பூசினவர்கள், பஸ்கா ஆட்டை விசுவாசித்து பஸ்கா பலியை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த காலை வேளையில் யார் அவருடைய ஜனம்? என் பாவத்திற்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, உலகத்தின் பாவத்திற்காய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஓ ஆட்டுக்குட்டியாய் பாவத்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவராய் வந்த அந்த ஆட்டுக்குட்டியானவரை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களெல்லாம், ஆண்டவரே நான் பாவிதான், என் பாவத்தை மன்னியும், எனக்காகத்தான் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வரப்போகிறீர் என்று நம்புகிறோமே, விசுவாசிக்கிறோமே. நீங்களும் நானும் தான் அவரது ஜனம். அவர் சொல்லுகிறார், இந்த என் ஜனம் நான் கொடுக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென். எத்தனை பேர் ஆம் நான் அந்த ஜனம்தான் என்று சொல்லுவீர்கள்? இல்லை என்றால், ஐயா என்னை நீர் விரும்புகிறபடி ஜனமாய் உம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஜனமாய் என்னை மாற்றும் என்று அர்ப்பணிப்போமானால் இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் எனக்கு உரியதாய் மாறும் அல்லவா? எழுந்து நின்று நம்மை அவருக்கு அர்ப்பணம் செய்வோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? Glory to Lord. அவர் ஜனமாய் நீ மாற வேண்டும் தம்பி, அவர் ஜனமாய் நீ மாற வேண்டும் தங்கச்சி. தாயே, நீ அவர் ஜனமாயிருப்பாயானால் உன் கண்ணீர் துடைக்கப்படும். நீ அவர் ஜனமாயிருப்பாயானால் உன் சிறையிருப்பு மாறும். நீ அவர் ஜனமாயிருப்பாயானால் ஓ நீர் பாய்ச்சலான தோட்டம் போல உன் வீடு மாறும். உன் வீட்டில் இருக்கிற வறட்சிகளும் இல்லாமைகளும் மாறி போகும். ஓ அந்த நல்ல தேவனை கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி Glory to Lord. Hallelujah, hallelujah. தேவனாகிய கர்த்தர் நல்லவர் அம்மா. தேவனாகிய கர்த்தர் உனக்கு நன்மை செய்கிறவர் அம்மா. தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை துடைக்கிறவர் அம்மா. அவர் நல்லவராய் நன்மை செய்கிறவராய், ஓ எல்லா நன்மைக்கு ஊற்றும் உறைவிடமாய் உன்னதத்தில் இருந்து உனக்கு தாராளம் கொடுக்கிறவரமாய் இருக்கிறார். நீ கேட்டதை பெற்றுக் கொள்வாயானால் உனக்கு சந்தோஷம் உண்டாகலாம். சந்தோஷம் அல்ல, நன்மையை கொடுக்க விரும்புகிறார். ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி, நன்மைகளின் நாயகரே எனக்கு நன்மையை செய்வீராக என்று சொல்லுங்க பார்க்கலாம். தீபானா ஷிபாலாரா தியாந்துரபா லிபாதரா சந்தரபாலரா பாலபாரபா. Glory to Lord, glory to Lord. Hallelujah, 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 hallelujah. Glory to Lord. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறோம். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உயிரோடு இருந்தவரே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகரே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய நாள் தந்து புதிய செய்பவரே, புதிய நாள் தந்து புதிய செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளை செய்கிற நல்லவர் அம்மாவை வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல தெய்வமே, உம் ஜனத்திற்கு நீர் நன்மை கொடுக்கிறீர். சொல்லுங்க, உம் ஜனத்திற்கு நீர் கொடுக்கிற நன்மை சிறப்பானது. நாங்க கேட்கறது வேலைக்காரனா வாழணும்,
நாங்க கேட்கறது உறங்கிறதுக்கு இடம் இருந்தா போதும்னு, நாங்க கேட்கறது உடுக்க உடை இருந்தா போதும்னு, நாங்க கேட்கறது உண்பதற்கு உணவு இருந்தா போதும்னு. ஆனா நீரோ மகனாய் மாற்றுகிறீர், நீரோ எங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறீர், நீரோ எங்களுக்கு மோதிரத்தை அணிவிக்கிறீர், நீரோ புதிய பாதரட்சை கொடுத்து நீ பயணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர், நீரோ எங்களை உயர்த்துகிறீர். நாங்கள் கேட்பது ஞானம், நாங்கள் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறீர். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் கேட்பது பிச்சை, ஆனால் நீர் எங்கள் தலைமுறையை ஆசீர்வதிக்கிறீர். தேசமே எங்களை திரும்பி பார்ப்பதற்கு நேராய் நடத்துகிறீர். என் தேவனே, வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவனே, பிச்சை ஏதாகிலும் பிச்சை கிடைக்குமா என்று காத்திருக்கிற மனிதனுக்கு புது வாழ்வு. அவனுடைய கால்கள் பலன் கொண்டது, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது போல் நடக்க தெரியாதவன், நடக்காதவன், துள்ளி குதிக்கிறவர் அனுபவம். உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்கிற நன்மை அப்படிப்பட்டது. ஆமென் சொல்ல, ஆமென் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகுந்த நன்மைகள், மிகுந்த நன்மைகள், கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் அது. தூராபாலா சந்தாராலாரபா. தைரியமா நீ போகலாம், நீ சத்துருக்கள் கைகளிலிருந்து மீட்கப்படுவாய். ஓ, அடிமைத்தனங்கள் மாறும், உன் கட்டுகள் உடையும், உன் வியாதிகள் மாறும், எல்லாம் மாறி போகும். ஓ ரிகாதாரபா. தண்ணீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல உன் வீடு மாறும், செழிப்பு உண்டாகும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஆமென் சொல்ல, ஆமென் சொல்ல. என் நிந்தை மாறாதா நீ நினைக்கிறியா? இல்ல, தேசத்தின் நிந்தையை மாற்றுகிற நன்மை உனக்கு கிடைக்க போகிறது. என் குடும்பம் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறாய். குறுகிய வட்டத்திற்குள் இல்ல, உனக்கென்று ஒரு பெரிய உலகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்த போகிறோம், தான் முதல் பெயர் செபா வரைக்கும். ஆமென். உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். சொல்லுங்க, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன். உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே, உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷனானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறே. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. Thank you Lord. கர்த்தர் என்னோடு பேசினார்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் கொடுக்கிற நன்மையினால் நாங்கள் திருப்தி அடைவதற்காய் வந்திருக்கின்றோம். நாங்கள் கேட்கிற நன்மைகள் ஒருவேளை எங்களுக்கு சந்தோஷமாய் அமையலாம், ஆனால் அது எங்களுக்கு நன்மையாயிராதப்பா. நீர் கொடுக்கிறது மாத்திரமே எங்களுக்கு நன்மையாய் அமையும் என்கிற விசுவாசத்தோடு இவ்விடமிட்டு நாங்கள் பயணப்பட்டு போகிறோம். எங்கள் பிள்ளைகளையும், எங்கள் சகோதரிகளையும், எங்கள் சகோதரர்களையும், எங்கள் தாய் தகப்பன்மார்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் காவலும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இனி வரும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக.